ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே பாப்புலராக போயிட்டுருக்க ஒரு சீரியல். பாப்புலரான ஸ்டோரி ரைட்டர் எழுதிட்டுருக்காங்க. உண்மையாக என்னடா இது, இவங்க இது கூட தெரிஞ்சுக்கலையா, இது கூட மறந்துட்டாங்களா, இப்படி யோசிக்காமல் எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க நம்மளை. உண்மையாக ரொம்ப வஸ்ட்டான ஒரு டிசிஷன். என்ன சொல்கிறது, இந்த ஒரு ட்ராக் வந்திருக்க வேண்டாம் அப்படின்றது. ஆக்சுவலி சீசன் 1லேயும் இந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரின்ட்டு. அது தெரியல, எனக்கு ஞாபகமும் இல்லை அதை பற்றி. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதில் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆடியன்ஸ் சீசன் 1லேயும் இதே தப்பு பண்ணியிருந்தாங்கக்கா அப்படின்னு சொல்லி, சீசன் 2லேயும் அதே தப்பு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. எஸ், ரீசெண்டாக முத்துசுடர் அவங்களோட கழுத்தில் தாலி இருக்க மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் குமார் அண்ட் முத்துசுடர் இவங்களோட மேரேஜ் தான் நடக்குது போல இருக்குது. தாலியோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒரு சிலர் நல்ல காஸ்டியூமில் இருக்க மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமும் வந்துட்டுருக்கு. வேறு ஆப்ஷனே இல்லாமல் இங்கே அரசி கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படிங்கிறதுனால முத்துசுடரை அப்ரோச் பண்ணுறாரு. முத்துசுடரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எப்படி இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியலை. பணக்கார வீட்டு ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா அப்பாவும் ஒத்துக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி முறை அப்படிங்கிறது கூட யாருமே யோசிக்கலையே அப்படிங்கிறது தான். என்னடா இது இப்படி வஸ்ட்டாக டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கல்யாணத்தை வந்து யாரும் நிறுத்துறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை போல இருக்குது. மேரேஜும் முடிஞ்சிருச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? நான் இதை எதிர்பார்க்கல.